இந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெர்மோடைனமிக் டேர்ம்ஸை பார்க்கலாம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் டேர்ம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ லேப்ல பார்த்தீங்கன்னா சால்ட் அனாலிசிஸ் செஞ்சிருக்கீங்க, வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் செஞ்சிருக்கீங்க. இப்போ சால்ட் அனாலிசிஸ் செய்யணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறீங்க. டெஸ்ட் டியூப்ல வந்து என்ன பண்றீங்கன்னா கிவன் சால்ட் எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் கிவன் சால்ட் என்னன்னாக்கா லெட் நைட்ரேட் சால்ட் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. லெட் நைட்ரேட் சால்ட் வந்து கிவன் சால்ட். அது எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும், சாலிடாக இருக்கும். இதுக்கு ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுவீங்கன்னா ஹீட் பண்ணுவீங்க, ஃப்ளேம் வச்சு ஹீட் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகுனாக்கா இங்கே வந்து கேஸ் ரிலீஸ் ஆகும். என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்னா NO2 கேஸும் O2 கேஸும் ரிலீஸ் ஆகும். அடுத்து வந்து இங்கே என்ன ரிமைனிங் இருக்குன்னாக்கா இந்த டெஸ்ட் டியூப்ல வந்து என்ன ரிமைனிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ரிமைனிங் இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்கிறோம். ரெசிடியூ வந்து ரிமைனிங் இருக்கும் அன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இங்க எதை பத்தி படிச்சிருக்கோம்னா லெட் நைட்ரேட் சால்ட்டை பத்தி படிச்சிருக்கோம். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா லெட் நைட்ரேட் சால்ட்டை பத்தி நம்ம படிக்கிறோம். இந்த லெட் நைட்ரேட் சால்ட் எடுத்துக்கின்னு இதை ட்ரை ஹீட்டிங் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன வருதுன்னா லெட் ஆக்சைடு NO2 O2 வருது. அப்போ இது எல்லாமே என்னன்னா சிஸ்டம் அன்ட்டு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்னா தெர்மோடைனமிக்ஸ்ல சிஸ்டம் அன்ட்டு சொல்லுவோம். சிஸ்டம்னா எதை பத்தி படிக்க போறோமோ, எதனுடைய அப்சர்வேஷனை நோட் பண்ண போறோமோ, எதனுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம கண்டக்ட் பண்ண போறோமோ அதுதான் சிஸ்டம். அது தவிர ரிமைனிங் எல்லாமே சரௌண்டிங். அப்போ இங்க என்ன சரௌண்டிங்? ஏர் வந்து சரௌண்டிங். ஏர் வந்து சரௌண்டிங். ஏர் வந்து சரௌண்டிங். இது தவிர இந்த ஈக்குவேஷன் தவிர இதை பத்தி படிக்க போறோம், இது எல்லாமே சரௌண்டிங். அப்போ இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே சரௌண்டிங் இந்த ஈக்குவேஷனை தவிர. அப்படின்னா இந்த டெஸ்ட் டியூப் சரௌண்டிங்ல வருதுன்னா ஆமா, ஃப்ளேம் சரௌண்டிங்ல வருதுன்னா ஆமா. சரி, அடுத்து பவுண்டரி. பவுண்டரினா எது சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்ணுதோ அதுதான் பவுண்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்ன்றது லெட் நைட்ரேட் சால்ட், இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ன்றது சரௌண்டிங். இந்த அட்மாஸ்பியரிக் ஏருக்கும் இந்த லெட் நைட்ரேட் சால்ட்டுக்கும் இடையில இருக்கிறது இந்த டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப் தான், இந்த டெஸ்ட் டியூபினுடைய இன்னர் வாலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பவுண்டரி என்று சொல்றோம். அப்போ சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் செப்பரேட் பண்றதை தான் என்னன்னு சொல்றோம்னா பவுண்டரி அன்ட்டு சொல்றோம். இது எல்லாம் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸ் அன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்த தெர்மோடைனமிக்ஸ் டேர்ம்ஸை நம்ம இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் தெர்மோடைனமிக் டேர்ம்ஸை பார்க்க போறோம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா வாட்டர் எடுத்துக்கிறேன், ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். எவ்வளவு வாட்டர் வேணுமோ அவ்வளவு வாட்டர் கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். அடுத்து கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். கால்குலேட்டட் அமௌண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இந்த சல்பூரிக் ஆசிடை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஆயில் மாதிரியே இருக்கும், கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும், ஆயில் மாதிரியே தான் இருக்கும். இது கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். ஏன்னா இது விஸ்கஸ் லிக்விட், ஏன்னா இது கிட்ட ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குனால இது விஸ்கஸ் லிக்விடா இருக்கும். இந்த கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிடை ஸ்லோவா வாட்டர்ல ஆட் பண்ணினே இந்த வாட்டரை ஸ்டிர் பண்ணினே இருக்க எனக்கு வந்து ரிக்வயர்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் டைலூட் சல்பூரிக் ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? இந்த டைலூட் சல்பூரிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிச்சு. இதை எப்படி நம்ம டைலூட் சல்பூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்றோம்னா இது வந்து இந்த வெசல் வந்து எப்படின்னாக்கா இது கிளாஸ் வெசல், போரோசில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த போரோசில் கிளாஸ் வெசல் இதுல வந்து வாட்டர் எடுத்துக்கணும், கான் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கணும், டைலூட் சல்பூரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த டைலூட் சல்பூரிக் ஆசிடை நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, இந்த சொல்யூஷனை டச் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஹாட்டா இருக்கும். சொல்யூஷனை டச் பண்ண வேணா இந்த பீக்கர் இருக்குதுல்ல, இந்த வெசல் இருக்குதுல்ல, இந்த போரோசில் கிளாஸ் வெசல், இந்த வெசலினுடைய அவுட்டர் பார்ட்டை நீங்க டச் பண்ணீங்கன்னாவே எப்படி இருக்குன்னா ஹாட்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் வாட்டர் வேப்பரும் எவாபரேட் ஆகும், வாட்டர் வேப்பரும் வெளியே போகும், வாட்டர் வேப்பரும் வெளியே போகும். அது இல்லாம இது ஹாட்டா இருக்குதுன்னா இங்க இருந்து ஹீட்டும் ரிலீஸ் ஆகுது இல்ல. ஓகே, இந்த டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன்ல இருந்து இந்த சொல்யூஷன்ல இருந்து ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு போகுது. இந்த சிஸ்டம்ல இருந்து ஹீட் வந்து சரௌண்டிங்க்கு போகுது. இந்த சிஸ்டம்ல இருந்து வாட்டர் லிக்விட் வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா மாதிரி வெளியே போகுது. இது மாதிரி மாறி இருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்றேன்னா இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நான் இப்போ இதுக்கு மேல அப்படியே இதை ப்ரிப்பேர் பண்ண உடனே இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். ஒரு பிளேட் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன்.
ஓகே, இந்த டைல்யூட் சல்பூரிக் ஆசிட் இருக்குது. இதை நான் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த சிஸ்டம் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுனாக்கா இதை டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாட்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து சரௌண்டிங்க்கு ஹீட்டை லிபரேட் பண்ணுது. சிஸ்டம்ல இருந்து சரௌண்டிங்க்கு ஹீட் போகுது. இதை மூடி வச்சதுனால லிக்விட் வாட்டர் வேப்பரா வெளியே போகுமா? போகாது. ஓகேவா? இப்போ இந்த சிஸ்டம் நான் என்னன்னு சொல்றேன்னா இந்த சிஸ்டம்க்கு பேர் ஓப்பன் சிஸ்டம்னு பேர் வைக்கிறேன். அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் இடையில ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். அப்புறமா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கும் இடையில மேட்டரும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அப்போ ஓப்பன் சிஸ்டம்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும், மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இது என்னன்னு சொல்றேன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்றேன். க்ளோஸ்டு சிஸ்டம்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஆனா மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. சரி, அடுத்து வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட்னா உங்களுக்கே தெரியும். சில டைம்ல யாராவது ஒருத்தரை நம்ம ஐசோலேட் பண்ணி வச்சிருவோம். அப்படின்னா எந்த ஒரு கான்டாக்டும் இல்லைன்னு அர்த்தம். அது போல இங்க ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்ன மீனிங்? அப்ப சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் இடையில ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. அதான் ஐசோலேட்டட் சிஸ்டம் சொல்றோம். அப்போ சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் இடையில எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது, மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் இடையில எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா அதை ஓப்பன் சிஸ்டம் சொல்லலாம். எனர்ஜி மட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா க்ளோஸ்டு சிஸ்டம் சொல்லலாம். எனர்ஜி மேட்டர் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகலன்னா அதை ஐசோலேட்டட் சிஸ்டம் நம்ம சொல்றோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தெர்மோடைனமிக் டேர்ம். அடுத்து என்ன தெர்மோடைனமிக் டேர்ம் பார்க்க போறோம்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸ்டேட் வேரியபிள்ஸ் அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போறோம். இப்போ ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸை எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஐசியூ வார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த இன்னேல் பண்றது, அந்த ஐசியூ வார்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த ஆப்ரேஷன் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சர்ஜரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸை தான் நோஸ்ல கனெக்ட் பண்ணிட்டு இந்த பிரீத்திங்க்கு ஆக்சிஜன் கேஸை கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸ்ல வந்து என்ன பண்ண, அந்த ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸ்ல ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு இருக்குதா இல்லையா, போதுமான அளவு இருக்குதா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் பேஷண்ட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க இந்த சர்ஜரிக்கெல்லாம் போறதுக்கு முன்ன. அப்போ அந்த ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு இருக்குதா இல்லையா பார்த்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுல ஒரு அந்த ப்ரெஷரை காமிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுல கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதாவது மேனோமீட்டரை கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. மேனோமீட்டரை கனெக்ட் பண்ணி விட்டுட்டா மேனோமீட்டர் என்ன பண்ணும், அந்த சிலிண்டருக்குள்ள எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது, அது எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவுன்ட்டு காமிக்கும். அதை வச்சு அந்த ப்ரெஷரை வச்சு ஆக்சிஜன் கேஸ் எவ்வளவு இருக்குது கண்டுபிடிப்பான். அதே மாதிரி இந்த ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல்ல வந்து நம்ம காத்து அடிப்போம் பாருங்க. காத்து அடிக்கும் போது நைட்ரஜன் கேஸ் அடிக்கலாம், இல்ல ஏர் பம்ப் பண்ணலாம். பம்ப் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா அங்க வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஃப்ரண்ட் வீல்னா 30, பேக் வீல்னா 40, அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் காத்து அடிப்பாங்க. ஏன்னா இவ்வளவு அடிச்சா, இப்போ வந்து பேக் வீலுக்கு 40 அடிச்சா அது வந்து ஆப்டிமம் ப்ரெஷர். அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலுக்கு 30 அடிச்சா ஆப்டிமம் ப்ரெஷர். அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஏர் பத்தல, ஏர் அடிக்கணும் சொல்லுவோம். இப்ப பாருங்க இங்க எப்படி பாக்குறாங்க பாருங்க, அந்த ஏரை வந்து எப்படி மெஷர் பண்றாங்க பாருங்க. ப்ரெஷர்ல தானே மெஷர் பண்றாங்க, கரெக்டா இல்லையா? அதே டைம்ல இப்போ வெயில் காலம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, சம்மர் டைம் வந்து நல்லா பயங்கரமா சம்மர் டைம் வந்துச்சுன்னா காத்து ஃபுல்லா அடிக்காதீங்க, கொஞ்சம் கம்மியா அடிச்சு வைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் காத்து ஃபுல்லா அடிக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியா அடிக்கணும்னுவாங்க? ஏன்னா ஆல்ரெடி டெம்பரேச்சர் அதிகமா இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்போது உள்ள இருக்கக்கூடிய காத்து, அந்த டியூபுக்குள்ள இருக்கக்கூடிய காத்து எப்படி இருக்கும், அதுக்கு வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா கொலிஷன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால ப்ரெஷர் அதிகமா எக்ஸர்ட் பண்ணும். அதனால எக்ஸ்பென்ஷன் நடக்கும். அதனால வெடிஞ்சிரும். அதனால கொஞ்சம் காத்து கம்மியா அடிக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பாருங்க இந்த கேஸை எப்படி மெஷர் பண்றாங்க பாருங்க. எந்த வேரியபிள்ஸ்ல எந்த டேர்ம்ஸ்ல அதை பத்தி சொல்றாங்கன்னா, அதனுடைய பிஹேவியரை சொல்றாங்கன்னா, டெம்பரேச்சர்ல சொல்றாங்க, ப்ரெஷர்ல சொல்றாங்க, அமௌண்ட்ல சொல்றாங்க, வால்யூம்ல சொல்றாங்க.
இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த கேஸை வந்து நம்ம அதனுடைய பிஹேவியரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம், அதனுடைய ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்றோம். அதனுடைய ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதனுடைய ஸ்டேட்டை நம்ம பார்த்துக்கிறதுக்கு எந்த டேர்ம்ஸை யூஸ் பண்றோம்? ப்ரெஷரை யூஸ் பண்றோம், டெம்பரேச்சர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸை யூஸ் பண்றோம். அப்போ இந்த டேர்ம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டேட் வேரியபிள்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அன்ட்டு சொல்றோம். இன்னும் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னா இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் எனர்ஜி, இது போல நிறைய இருக்குது. இதெல்லாம் கூட ஸ்டேட் வேரியபிள்ஸ் தான். இதை பத்தி நம்ம லேட்டரா பார்க்க போறோம். இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, கிப்ஸ் எனர்ஜி பத்தி எல்லாம் லேட்டரா பார்க்க போறோம். சரி, அடுத்து வந்து எதெல்லாம் ஸ்டேட் வேரியபிள்ஸ்ல வரலையோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாத் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சரி, இந்த ஸ்டேட் வேரியபிள்ஸ்க்கு இன்னொன்னு இருக்குது. இது வந்து ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் தான் டிபெண்ட் பண்ணுமே தவிர பாத் ஆஃப் த ப்ராசஸை இது டிபெண்ட் பண்ணாது நம்ம சொல்றோம். ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் தான் இது டிபெண்ட் பண்ணும், பாத் ஆஃப் த ப்ராசஸை டிபெண்ட் பண்ணாது இது அப்படி சொல்றோம். அப்படின்னா என்னன்றது நம்ம கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். இதை இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இது குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இது என்ன பண்ணுன்னா குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணாது, குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணாது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணாது. இப்போ என்ன எடுத்துக்கலாம்னாக்கா ப்ரெஷர் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இல்லை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியான்ட்டு பார்க்கலாம். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு 2-3 ரூம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எல்லா ரூம்ஸ்லையும் எல்லா விண்டோஸையும் நல்லா திறந்து வச்சிருங்க, கம்ப்ளீட் வென்டிலேஷனாக வச்சுக்கோங்க. எல்லா ரூம்லையும் ப்ரெஷரை செக் பண்ணுங்க, சேமாக இருக்குதா இல்லையா? சேமாக தான் இருக்கும். எல்லா ரூமும் சேம் சைஸில் இருக்குதா? டிஃப்ரெண்ட் சைஸில் கூட இருக்குல்ல. அப்போ எல்லா ரூமும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குதுன்னா அமௌண்ட் ஆஃப் ஏர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். அமௌண்ட் ஆஃப் ஏர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் ப்ரெஷர் எப்படி இருக்குது? சேமாக தானே இருக்குது, கம்ப்ளீட் வென்டிலேஷனாக இருந்தா. அப்போ வந்து இந்த ப்ரெஷர் வந்து அமௌண்ட்டை டிபெண்ட் பண்ணுதா, குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணுதா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இந்த ப்ரெஷர் வந்து குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணுதா? இந்த ப்ரெஷர் வந்து குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணுதா இல்லையான்னு பாருங்க. ப்ரெஷர் வந்து குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணல. அப்போ வந்து இந்த ப்ரெஷரை நம்ம என்னன்னு சொல்லணும்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அன்ட்டு நம்ம சொல்றோம். ப்ரெஷரை வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அன்ட்டு சொல்றோம். சரி, ஒரு பீக்கர்ல ஒரு 1 லிட்டர் பீக்கர்ல வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல தெர்மாமீட்டர் வைங்க, டெம்பரேச்சரை பாருங்க நார்மல் கண்டிஷன்ல. இப்போ ஒரு பக்கெட்ல வாட்டர் எடுத்துக்கின்னு டெம்பரேச்சரை பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு பாருங்க. அதே டெம்பரேச்சர் வருமா இல்ல டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் வருமானு பாருங்க. டெம்பரேச்சர் சேமா தானே இருக்கும். டேங்க்ல எடுத்து போய் தெர்மாமீட்டர் வைங்க, டெம்பரேச்சரை பாருங்க, அதுலயும் டெம்பரேச்சர் சேமா தானே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் டிபெண்ட் பண்ணுதா? இல்லை. அப்போ டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லலாம், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அடுத்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்னு கேட்டா 1 அட்மாஸ்பியர் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ல 100 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றோம். அப்போ 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க, பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ். 2 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, பாயிலிங் பாயிண்ட் எவ்வளோ? 100 டிகிரி செல்சியஸ். எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுன்னு பார்க்கணும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் வந்து இந்த குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணதா? இல்லையே. அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தானே. சரி, இப்போ என்ன பண்றேன்னா இப்போ ஒரு பனானா எடுத்துக்கலாம். இப்போ பனானா சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அதுல வந்து அந்த பனானால வந்து எனர்ஜி இருக்கும். அதுல வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதுக்கு எனர்ஜி இருக்கிறதுனால தான் அதை நம்ம சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி வருதுன்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர்னல் எனர்ஜின்ட்டு சொல்றோம். இப்போ ஒரு பனானா சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வரும், அதே 2 சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வரும். அப்போ குவான்டிட்டியை மாறுச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகுது பாருங்க. குவான்டிட்டி, அதாவது ஒரு 4-5 பனானா சாப்பிட்டா நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கும்? அதிகமாக தானே கிடைக்கும். அப்போ குவான்டிட்டி அதிகமாச்சுன்னா இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுதா? அப்போ இன்டர்னல் எனர்ஜி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாமா? சரி, இன்டர்னல் எனர்ஜி என்னன்னு சொல்றேன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்ட்டு சொல்றோம். இப்போ 1 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க, 2 கிலோகிராம் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கோங்க. குவான்டிட்டி எப்படி இருக்குது பாருங்க. குவான்டிட்டி வந்து கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்போ மாஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா குவான்டிட்டி டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அப்போ மாஸ் வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம்? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாமா? சரி, இப்போ 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கோங்க, 2 லிட்டர்ஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. வால்யூம் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்டா இருக்குதா? குவான்டிட்டி எப்படி இருக்குது? டிஃப்ரெண்டா இருக்குதா? அப்போ வால்யூம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாமா? சரி, அப்போ வால்யூம் என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். அப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா
அது வந்து குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணும். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா அது குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணாது அன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ வேப்பர் ப்ரெஷர் எடுத்துக்கலாம். வேப்பர் ப்ரெஷர் என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர். சரி, இப்போ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டருக்காக நம்ம என்ன பண்றோம்னாக்கா இப்படி ஒரு வெசல் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்க என்ன பண்றேன்னா பியூர் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கலாம். இந்த இடத்த வேக்யூம் பண்ணி விட்டுறலாம். கொஞ்ச நேரம் பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு யார் வருவாங்கன்னா வாட்டர் வேப்பர் வந்துடும். என்ன, லிக்விட் வாட்டர் எவாபரேட் ஆகும், வாட்டர் வேப்பர் வந்துடும். அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேருக்கு இடையில ஈக்குலிபிரியம் வரும். இந்த லிக்விட் வாட்டருக்கும் வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் வரும். இந்த ஈக்குலிபிரியத்துல இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் தான் வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆக்வஸ் டென்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ஆக்வஸ் டென்ஷன் வேணும்னா அதுக்கு டெம்பரேச்சர் வேணும். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல வச்சுக்கோங்க, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. இப்போ வேப்பர் பிரஷரை கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா இப்படி நான் வெசல் எடுத்துக்கிறேன். இது போல வெசல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா இங்க பியூர் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கிறேன். இந்த இடத்த என்ன பண்ணேன்னா வேக்யூமா கிரியேட் பண்ணிட்டு விட்டுறேன். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தேன்னா இங்க வாட்டர் வேப்பர் வரும். ஏன்னா லிக்விட் வாட்டர் எவாபரேட் ஆகுறதுனால கொஞ்ச நேரம் பொறுத்து இங்க ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆயிடும். இப்போ ஈக்குலிபிரியம் வந்துருச்சு. யாருக்கு இடையில? லிக்விட் வாட்டருக்கும் வாட்டர் வேப்பருக்கு இடையில ஈக்குலிபிரியம் வந்துருச்சு. இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை நான் என்ன சொல்றேன்னாக்கா வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் சொல்றேன். ஆக்வஸ் டென்ஷன் சொல்றேன். இதை வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் இல்லைன்னா ஆக்வஸ் டென்ஷன் நம்ம சொல்றோம். இப்போ இங்க டெம்பரேச்சரும் சேமா இருக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க, இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டரும் இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? சேமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா சேமா இருக்குன்னு சொல்லுது. ஆக்வஸ் டென்ஷன் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரை டிபெண்ட் பண்ணாது. ஆக்வஸ் டென்ஷன் இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை டிபெண்ட் பண்ணாது. ஆக்வஸ் டென்ஷன் இந்த வால்யூம் ஆஃப் வெசலை டிபெண்ட் பண்ணாது. ஆக்வஸ் டென்ஷன் எதை டிபெண்ட் பண்ணுன்னா டெம்பரேச்சரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணும் சொல்றாங்க. அப்போ இங்க ஆக்வஸ் டென்ஷன் பாத்தீங்கன்னாலும் சரி, இங்க ஆக்வஸ் டென்ஷன் பாத்தீங்கன்னாலும் சரி சேமா தான் இருக்கும். அப்போ ஆக்வஸ் டென்ஷன் எப்படி இருக்குதுன்ட்டு நமக்கு வந்துச்சு. இப்போ இங்க குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பரும் இங்க குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பர் எப்படி இருக்கும்? கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? இங்க குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பரும் இங்க குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பரும் கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா ஆக்வஸ் டென்ஷன் எப்படி இருக்குது? வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. அப்போ ஆக்வஸ் டென்ஷன் இந்த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வேப்பரை டிபெண்ட் பண்ணுதா? இல்லையே. அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் ஆக்வஸ் டென்ஷன் என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம்? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். அதே போல இந்த மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, இந்த மோலார் வால்யூம், இது எல்லாமே கூட இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்றோம். சரி, அடுத்து வந்து சம் ப்ராசஸை பத்தி பார்க்கலாம். என்ன ப்ராசஸ் எடுத்துக்கிறோன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அடுத்து ஐசோபாரிக்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். பார்ன்றது யூனிட் ஆஃப் ப்ரெஷர், ப்ரெஷர்னுடைய யூனிட்டா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும் ஐசோபாரிக்னா. அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ்னா இந்த ப்ராசஸ்ல வால்யூம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அடுத்து அடியபேட்டிக் ப்ராசஸ்னா சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில எந்த ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சும் இருக்கக்கூடாது. அடுத்து சைக்ளிக் ப்ராசஸ்னா இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபைனல் ஸ்டேட்டும் சேமா இருக்கணும். அடுத்து ரிவர்சிபிள் ப்ராசஸ், அப்புறமா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இதை நம்ம பார்க்கலாம். ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் என்னன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். நேச்சுரலா நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இப்போ ரெய்னிங், அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், ரிவர்சிபிள் கிடையாது. சூறாவளி காத்தடிக்குது, அதுவும் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், ரிவர்சிபிள்ல வராது. எந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கோங்க, நம்ம டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய எந்த ஒரு ஒர்க் எடுத்துக்கோங்க, எல்லாமே இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான், ரிவர்சிபிள் கிடையாது. அதே மாதிரி லேப்ல, அதாவது இண்டஸ்ட்ரியில ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய, இண்டஸ்ட்ரியில மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராசஸ்னா, எந்த ஒரு மேட்டர்னா இருக்கட்டும், அந்த ப்ராசஸ் எல்லாமே இர்ரிவர்சிபிளா தான் வரும், ரிவர்சிபிளா வராது. அப்படின்னா ரிவர்சிபிள்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி, இர்ரிவர்சிபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அடுத்து ரிவர்சிபிள்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ
இந்த வெசல்ல என்ன பண்றேன்னா கேஸ் எடுத்துக்கிறேன். இந்த வெசல்ல கேஸ் எடுத்துக்கிறேன். இதனுடைய பிரஷர் எவ்வளவுனா 2 அட்மாஸ்பியர் இருக்குது. இங்க பிஸ்டன் பிளேஸ் பண்ணிடுறேன். இங்க வந்து பிஸ்டனை பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு கொடுக்குறேன்னா எக்ஸ்டர்னல் பிரஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் பிரஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் இருக்குது. இப்போ என்ன ஆகும்? இந்த கேஸ் எக்ஸ்பென்ஷன் போகுமா இல்லையா? கேஸ் எக்ஸ்பென்ஷன் போகும். அப்போ கேஸினுடைய பிரஷர் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயினே போகும். கேஸினுடைய பிரஷர் 1 அட்மாஸ்பியர் ரீச் ஆச்சுன்னா கேஸினுடைய பிரஷர் 1 அட்மாஸ்பியர் ரீச் ஆச்சுன்னா எக்ஸ்பென்ஷன் ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? அப்படின்னா இங்க என்ன ஆச்சுனாக்கா இங்க எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்றேன்னா இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் நான் சொல்றேன். ஏன்னா இங்க 2 கேஸ் வந்து இருக்குது, 2 அட்மாஸ்பியர்ல இருக்குது. எக்ஸ்டர்னல் பிரஷர் 1 அட்மாஸ்பியரா இருக்குது. அப்போ இந்த கேஸ் என்ன ஆகும்? எக்ஸ்பான்ஷன் போகும். அப்போ இது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்றோம். எப்படி? இப்போ வெஹிக்கிள்ல வந்து அந்த அந்த டியூப்ல வந்து நாபை எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா கேஸ் உடனே வெளியே வந்துருதா இல்லையா? அதே மாதிரி சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த எல்பிஜி கேஸினுடைய நாபை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, உடனே கேஸ் வெளியே வருதா இல்லையா? ஏன்னா உள்ள கேஸினுடைய பிரஷர் அதிகம், வெளியே எக்ஸ்டர்னல் பிரஷர் கம்மியா இருக்கனால கேஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வருது எக்ஸ்பென்ஷனால. கரெக்டா? ஸோ இது வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் நம்ம சொல்றோம். இப்போ ரிவர்சிபிள் ப்ராசஸா இதை பார்க்க போறோம். ரிவர்சிபிள் ப்ராசஸா அதை பார்க்க போறோம். இப்போ இங்க நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேஸ் எடுத்துக்கிறேன். இதனுடைய பிரஷர் எவ்வளோன்னா 2 அட்மாஸ்பியர். இப்போ இங்க பிஸ்டன் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு கொடுக்குறேன்னு பாருங்க. எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளோன்னா 1.9999 இவ்வளவு அட்மாஸ்பியர். இதுதான் எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுத்தது. இப்போ பிரஷர் ஆஃப் கேஸ்க்கும் சிஸ்டத்தினுடைய பிரஷருக்கும் எக்ஸ்டர்னல் பிரஷருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது டிஃபரன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள்னு சொல்லிடலாம். டிஃபரன்ஸை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம். இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபனைட்டெசிமலி ஸ்மால் சொல்லுவாங்க. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா இன்ஃபனைட்டெசிமலி ஸ்மால்னு சொல்லுவாங்க. இது போல ஒரு கண்டிஷனை கொடுங்க. ஓகே, ப்ராக்டிக்கலா இது பாசிபிளான்னு திங்க் பண்ணி பாருங்க. சரி, இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் இவ்வளவு கொடுத்துட்டோம். இப்போ கேஸினுடைய பிரஷர் 2 அட்மாஸ்பியர். இப்போ கேஸ் எந்த ப்ராசஸ் போகுன்னா நோ டவுட் எக்ஸ்பென்ஷன் தான் போகுது. சரி, இப்போ இந்த சிஸ்டம் எவ்வளவு நேரம் விடுறீங்கன்னா இன்ஃபினிட்டி டைம் விடுங்க. இன்ஃபினிட்டி டைம் விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த சிஸ்டம் எவ்வளவு நேரம் விட்டுருக்குன்னா இன்ஃபினிட்டி டைம் விட்டாச்சு. இப்போ என்னாச்சுன்னா சிஸ்டம் வந்து எக்ஸ்பான்ஷன் போச்சு. இப்போ சிஸ்டத்தினுடைய பிரஷர் எவ்வளவுன்னா சிஸ்டத்தினுடைய பிரஷர் இவ்வளவு இருக்குது. சிஸ்டத்தினுடைய பிரஷர் இவ்வளவு. எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவுன்னா இவ்வளவு இருக்குது. இந்த சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகிற வரைக்கும் இந்த சிஸ்டமை விட்டுருங்க. அப்போ இந்த சிஸ்டம் எவ்வளவு நேரம் விடணும்னா இந்த சிஸ்டமும் இந்த சரௌண்டிங்க்கும் இடையில மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் வரணும், அது வரைக்கும் இந்த சிஸ்டமை விடணும். அதுதான் இன்ஃபினிட்டி டைம் சொல்றது. அப்போ சிஸ்டம் வந்து சரௌண்டிங்கோட மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற வரைக்கும் இந்த சிஸ்டமை விட்டுறணும். சரி, அதுக்குதான் இன்ஃபினிட்டி டைம் வேணும்ன்றது சொல்றது. ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணல, அதுக்காக தான் இன்ஃபினிட்டி டைம் வேணும் சொல்றது. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷரை இப்போ மாத்த போறோம். இப்போ எக்ஸ்டர்னல் பிரஷர் எவ்வளவு கொடுக்குறோம்னா 1.9999 இப்படி கொடுக்குறோம். இவ்வளவு கொடுத்துருக்க எக்ஸ்டர்னல் பிரஷர். இப்போ எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க, சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க, இன்ஃபினிட்டெசிமலி ஸ்மால். இது போல எத்தனை ஸ்டெப்ஸ் போனோம்? இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸுக்கு போங்க. இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபைனல் எப்படி இருக்கணும்னா கேஸினுடைய பிரஷர் 1 அட்மாஸ்பியரா இருக்கும். அதாவது இந்த இதுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங் வந்து 2 அட்மாஸ்பியர், ஃபைனல் வந்து 1 அட்மாஸ்பியர் வந்தாச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டெப். இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எவ்வளவு? இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸ். இங்க நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இன்ஃபினிட்டி டைம் விடுறோம்.
ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இன்ஃபினிட் டைம் விட்டுருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றோம். அப்புறமா இன்னொரு ஸ்டெப்புக்கு போறோம். இப்போ இங்க என்ன பண்ணிக்கணும், இந்த ப்ராசஸ்ல நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எவ்வளவு டைம் கொடுக்குறோம்னா இன்ஃபினிட்டி டைம் கொடுக்குறோம். அப்புறமா ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த சிஸ்டம்க்கு சரௌண்டிங்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னா இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மாலா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங்க்கு இடையில ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண வைக்கிறோம். இப்படி நீங்க ப்ராசஸை கண்டக்ட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேரு ரிவர்சிபிள் ப்ராசஸ் என்று சொல்லுவாங்க. இது இன்னொன்னு சொல்லுவாங்க, மென்று தின்னால் 100 வயதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா எப்படி சாப்பிடணும்னாக்கா, சாப்பாடு வந்து வாயில எடுத்துக்கணும், ரொம்ப நைஸா கிரைண்ட் பண்ணிடணும். சலைவாவும் இந்த ஃபுட்டும் கம்ப்ளீட்டா யூனிஃபார்மா ஹோமோஜீனியஸா மிக்ஸ் ஆகணும். அப்புறம்தான் அந்த கிரைண்ட் பண்ணதை நம்ம வயிற்றுக்குள்ள தள்ளணும். அது போல சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது தட் இஸ் கால்டு ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா எவ்வளவு நேரம் பிடிக்கும், எப்படி செய்யணும்ன்றது பாருங்க. இது எவ்வளவு டிஃபிகல்ட் பாருங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ் பார்த்தோம். கன்க்ளூஷன் என்னன்னா, ரிவர்சிபிள் ப்ராசஸ்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னா இன்ஃபினிட்டியா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவ்வளவு நேரம் விடணும்னா இன்ஃபினிட்டி டைம் விடணும். ஒவ்வொரு ஸ்டெப்பினுடைய எண்டிங்லையும் சிஸ்டம்க்கும் சரௌண்டிங் இடையில மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகணும். அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எவ்வளவு ஒர்க் நடக்கணும்னா இன்ஃபினிட்டிசிமலி ஸ்மால் ஒர்க் நடக்கணும். அப்படி நடந்தா அந்த ப்ராசஸ் வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். பிராக்டிக்கலா எதுவுமே ரிவர்சிபிள் ப்ராசஸ் கிடையாது என்று சொல்றோம். ஓகே, லெட் அஸ் ஸ்டாப்.